டொமேட்டோ தேவை. நான் செய்ய போகிற ரெசிபிக்கு இதெல்லாம் தேவை. எக்ஸ் அண்ட் வெஜ்ஜு, ஆனியனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 எக்கு, அதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கெச்சப். அதுக்கு மெயின் டிஷ்ஷே கெச்சப்பு. மயோனஸ் வந்து நாங்கள் சைடில் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 2 எக்கு, 5 எக்கையும் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ சால்ட் போட்டுக்கலாம். நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுச்சோ நாங்கள் போட்டு ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு இந்த பீட்டிங் நல்லா எக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். ஒரு 3 to 4 minutes நல்லா பீட் பண்ணிக்கணும். சைடில் அந்த எக்கு வச்சுருக்கோம்ல அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது அது நல்லா பீட் பண்ண தான் அது வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகும். அது பீட் அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதும் இவ்வளோ மிக்ஸு. அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஆனியனு. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு. அது எல்லாமே கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாம். தவாவில் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணிக்கணும். மெயினே டோஸ்டிங் தான் அதில். அது நல்லா டோஸ்ட் ஆகட்டும். டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பிற கன்சிஸ்டேஷனில் தான் இருக்குது. திருப்பிடலாம். எல்லாருக்கும் ஓரளவு நார்மலாக டோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம சாப்பிட்ற அளவுக்குலாம் டோஸ்ட் பண்ணக்கூடாது. நார்மலாக லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். திரும்ப அதை எடுத்துகிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா எக்கு மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எக் ஆட் பண்ணிட்டோம். போகவே கரண்ட் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு விலாக் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போக்கலாம். சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஃபுல்லாக அதை நான் ஃபினிஷ் பண்ணலை. இது வந்து நாங்கள் வீட்டிலே செஞ்ச மயோனஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் வீடியோவாக வரும் பாருங்கள். அடுத்த வீடியோ பார்ட்